நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிளம்புறதுக்கு மணி 6 ஆயிடுச்சு. ரோப்புக்கு வேக வேகமாக சென்று கொண்டு இருக்கிறோம். சும்மா இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க. இங்கிருந்து என்ன வருவாமா சேமரி வெள்ளிங்கிரி ஆண்டவர் என்ன ஊர் அது? கணபதிபாளையம் தாண்டி உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் போகணுங்க. வண்டி போகுது பொறுமையாக. அப்போதான் நீங்கள் எங்கே கொண்டே விட்டு அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம மாணவர் கூட்டம்லாம் பின்னாடி வருது. கிளம்பிட்டு பாருங்க நம்ம மாணவர் கூட்டம் முன்னாடி. ரெண்டு வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுச்சுங்க. அது வண்டி சொல்லிகிட்டே வரானப்பா. போகல மணி 7 ஆச்சு. படையபலம் வரிசையாக வருது பாருங்க. நாலு 6 8 10 13 பாருங்கப்பா. ஆட்டத்தில் கடைசியாக ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்கிறாரு. ஹெல்மெட்டோட வந்திருக்கிறாரா? மொத்த மாதிரி ஏரியாச்சு நண்பர்களே. நண்பர்களே எல்லோரும் அந்த பக்கம் சாம்படிக்கு போயிட்டாங்க. நானும் மாப்பிள்ளை மட்டும் தனியாக சாம்படிக்கு வந்துட்டோம். பதினவங்களே நமக்கு கிடைச்ச வளர்த்தி மரம். மாப்பிள்ளை ஏறுற வளர்த்தி மரத்தை பாருங்க. 3வது விட்டுங்க கட்ட ஆரம்பித்தாச்சு. கண்ணு கட்ட தூரத்து எல்லா மரமும் நம்மளுதுயா. நம்மளுக்கு பாதி கேங்கு தான் இங்கே வெட்டிக்கிட்டு இருக்குது. மீதி கேங் இன்னொரு பக்கம் சாம்பல் அடிக்க போச்சு 40 மரத்துக்கு. நான் ஆளை காணாங்க. இன்னும் அவங்க எப்போ வருவாங்களோ தெரில. நண்பர்களே அடுத்து தேநீர் இடைவேளை பாருங்க. எல்லாம் பொட்டி அவுத்துட்டு எல்லாம் உட்கார ஆரம்பிச்சிருச்சுங்க. படையபலத்தை பார்த்துக்குங்க. சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அடிமட்டம் தெரிஞ்சது இந்த கூடுதே. அதுக்கப்புறம் மேல 2 கூடு போதும் கூட உங்களுக்கு தெரியுதா இல்லையா பாருங்க. கீ மட்டையில் ஒரு கூடு, அதுக்கு மே மட்டையில் 2 கூடு. மேல் மட்டையில் பெருசு, கீழ் மட்டையில் கூட பூச்சி இருக்குதுன்னு தெரியல. மேல் மட்டையில் அத்தச்சூர் இல்லைங்க. அதில் பூச்சி அப்படியே போச்சு. நான் பார்த்துட்டு தான் அதில் பூச்சி இருக்குதே. இங்கிருந்து பார்க்க தெரியுது பளிச்சுன்னு. அங்கிருந்து பார்த்து எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அங்கிருந்து அந்த மரத்துலேருந்தே பார்த்துட்டேன். பச்சை மட்டை 3வது மட்டையில் 2 கூட வச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா வச்சிருக்குது பாருங்க. மே மட்டையில் 2 கூடு, கீ மட்டையில் 1 கூடு. அந்த பிறந்தவங்க போய் அந்த மரத்தை ஏறுங்க. ஒரே மரத்தில் 3 கூடு. நாம இங்கே கூட்டம் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பாருங்க கவுதாரி குஞ்சு துரத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒத்துக்கார எல்லா சவுண்டும் விடுவாருங்க. பாருங்க நண்பர்களே, பட்டி கிட்டியில அவுத்து வச்சுட்டு கவுதாரி குஞ்சு பிடிக்கணும்னு உள்ளே போயிட்டாங்க காட்டுக்குள்ளே. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு காய் வெட்டி எல்லாம் விட்டுறது. நண்பர்களே கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு கவுதாரி கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க. பாருங்க எல்லாரும் முடியலன்னு பொட்டியை கட்டிட்டாங்க. நம்ம கொத்துக்கார மட்டும் பாருங்க பொட்டியை கட்டிட்டு வெக்குன்னு போகிறாரு. போய் 170 மரத்துக்கு ஒரே ஆளாக தறிக்க போகிறாரு. ஆடாடா இளநீ போட வந்துட்டாங்க நம்ம காட்டுக்காரங்களுக்கு. இளநீ போட போகிறாங்க.